தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள், மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வழங்கினார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சர் அளித்த மனுவில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதலையும் நிதி உதவியையும் விரைந்து வழங்கிட வலியுறுத்தியுள்ளார். தென்னக ரயில்வேயால் இயக்கப்பட்டு வரும் சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் திட்ட சேவையை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் வழங்கவும் கோரப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை 8 வழிச்சாலையாக மேம்படுத்துவதோடு கோவை மதுரை விமான நிலையங்களின் விரிவாக்க பணிகளை விரைவுபடுத்தவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மாநில அரசு நிலம் வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் மனுவில் தெரிவித்துள்ளார். 43,94,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு PM ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை வலியுறுத்தாமல் 2200 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் ஜாதி பட்டியலில் N மற்றும் A என முடிவடையும் பெயர்களை R என மாற்றி அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க சட்டம் இயற்றுமாறு பிரதமரை மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆதிதிராவிடர் பட்டியலில் கிறிஸ்தவ மதம் மாறிய ஆதிதிராவிடர்களையும் சேர்க்க உரிய சட்டத்தை இயற்றுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் மற்றும் படகுகள் சிறைபிடிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளதால் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்க பிரதமர் தனிப்பட்ட முறையில் இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.